சார் வணக்கம் சார். வணக்கம் மாதிரி. பல எதிர்ப்புகள் மத்தியில் அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு நாளைக்கு கரூர் போகிறார் சிஎம் விஜய். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாகவே 2025 செப்டம்பர் 27 கரூரில் பேசினார். தாவேகா தலைவர் விஜய், நடிகர் விஜய். கட்டுக்கடங்காத கூட்டம். அவர் ஸ்பீச்சே அப்படி தான் ஆரம்பிப்பார். நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு மைக்கை சரி பண்ணிட்டு இருப்பார். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலை மாதிரி இப்படி போய் வந்துட்டு இருக்க. நமக்கு என்னடா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சுன்னு. அது பிறகு ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரு பாட்டை பாடுவார். கலோபரம் ஆகிடும். தண்ணி கொடுங்க, அந்த கொடுங்க, இந்த கொடுங்கன்னு ஒரே சத்தமாகி பேச்சை நிறுத்திடுவாப்பில். ஏதோ ஒன்று சம்பவம் நடந்து போச்சுன்னு. அதன் பிறகு தான் ஒரு பெரிய உயிரிழப்பு, 41 பேர். அதை தொடர்ச்சியாக விஜய் அதை வச்ச விமர்சனம் 41 பேரை நீ நல்லா இருப்பியா, நீ போய் பனையூரில் பூந்து நீலாங்கரையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டிய, அப்படியா சொல்லி ஒரு கட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் போது அவர் மனம் உடைஞ்ச சொல்லிட்டார். என்னை பர்சனல் அட்டாக் பண்ணீங்க, குடும்பம் ரீதியான அட்டாக் பண்ணீங்க, ஒரு பட ரீதியாக அட்டாக் பண்ணீங்க, கரூர் சம்பவத்தை வச்சு அட்டாக் பண்ணீங்க, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுன்னு தான் வரேன். அந்த சம்பவத்துக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் திரும்ப எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா சிபிஐ விசாரணைக்குள்ளே இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, சிபிஐ 3 முறை சம்மன் அனுப்பிச்சு விசாரணைக்கு போனார் விஜய். போனபோது ஒரு இவரை அப்படியே பிடிச்சி தீகார் ஜெயிலுக்கு கூட்டமாக போகிறாங்க. மும்பையில் இருக்கிற ஒரு ஜெயிலில் இவரை போட போகிறாங்க. கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் கேட்டாங்க. சிபிஐ திணறி போனார். இவர் இருட்டு அறையில் இவரை உட்கார வச்சுருந்தாங்க. இப்படியா கற்பனைக்கு என்னென்னலாம் எட்டுமோ அந்த அளவுக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த வடுன்னு ஒன்று இருக்குல்ல, கரூர் சம்பவம் என்னதான் இருந்தாலும் அந்த வடுவிற்கான அந்த ரணத்தை ஆற்றுவதற்காக கூட சொல்லலாம், ஒரு மன ஆறுதல் கூட சொல்லலாம். நாளை கரூர் பயணத்துக்கு புறப்படுறார். அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த 41 குடும்பத்திற்கும் அரசு வேலை, அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு அரசு வேலை தருவதாக அதுக்கு எதிர்ப்புலாம் கூட இருந்தது. உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இவர் கரூர் போகக்கூடாதுன்னு சொல்லி திமுக சார்பில் மனு தாக்கல் பண்ணாங்க. அதை தூக்கி வெளியே போட்டாங்க. அதாவது நீங்களா இதை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா, நாங்களா தள்ளுபடி பண்ணிட்டோமான்னு சொல்லி நீதிபதி ஒரு பெரிய குட்டே வச்சு அமைச்சிட்டார். அப்போ அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறாரு முதல்வர், அதில் ஏன் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதை தான் இப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக நாளைக்கு 32 பேருக்கு அந்த பணி ஆணையத்தை நேரடியாக கொடுக்குறாரு. மற்ற பேருக்கு என்னன்னு தெரியல, காரணம் தெரியல. நேரடியாக கொடுக்க போகிற பிரம்மாண்டமான ஒரு விழா. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அங்கே மக்கள் இருக்கிற மாதிரி. வரலாறு காணாத போலீஸ் பாதுகாப்பு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தாவேகா தலைவராக இருந்த பொழுது மக்களை சந்திக்கிற பயணம், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், இதுக்கெல்லாம் விஜய்க்கு போதிய பாதுகாப்பே கொடுக்கல. பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆளுங்கட்சி கொடுக்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா வெறுப்பு, பயம். நீ நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, யார் ஒன்று அரசியலுக்கு வர சொன்னாங்க அப்படின்ற கோபத்துடைய வெளிப்பாடு தான். அவங்களே தாவேகாவிலே புஷி ஆனந்தே லிஸ்ட் ஒரு தடவை பிரசிலே சொன்னார். எங்களுக்கு மட்டும்தான் 68 கேள்வி கேட்குறாங்க, 48 நிபந்தனை போடுறாங்க. இங்கே பைக்கை நிறுத்தக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது. அதையெல்லாம் மீறி விக்ரவாண்டி, மதுரை மாநாடுகள்லாம் அவங்க நடத்தி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. இதையெல்லாம் கடந்து வந்த பிறகு கரூர் சம்பவத்துடன் கரூரோடையே வச்சு விஜயோடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணாங்க. இன்றைக்கி பாருங்கள், 8 மாதத்தில் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி இன்றைக்கி சிஎம் ஆக, முதல்வர் விஜயாக சிகப்பு கம்பள வரவேற்போடு அங்கே அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிளம்பி போகிறாரு. அங்கே அந்த 41 குடும்பத்தை சந்திப்பதை அது தவிர அங்கே என்ன பேச போகிறார் சிஎம் விஜய்? கரூர் சம்பவத்தை என்ன பேச போகிறார்? அந்த 41 பேர் இவரிடம் என்ன சொல்ல போகிறார்கள்? முக்கியமாக உண்மையை என்ன சொல்ல போகிறாங்க? அது மிக முக்கியமான ஒரு விஷயமும். நாளைக்கு மீடியா உட்பட அத்தனை பேர் பரபரப்பாயிடுவாங்க. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு முழுக்க திமுக காரணம் இல்லை அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் விசாரணைக்குள்ளே இருக்குது ஒரு பக்கம். ஏன்னா ஆதவ அர்ஜுனா கூட ஒரு கூட்டத்தில் பேசுனதுக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் அவர் மேலே வழக்கு தொடரணும் அப்படின்னாங்க. என்ன சொன்னார்னா, அன்றைய ஆளுங்கட்சி போலீஸ் உதவியுடன் இந்த மாதிரி சம்பவத்துக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் பேசியிருக்கார். மிக முக்கியமான ஒரு விஷயம், கரூரினுடைய முடிசூடா மன்னனாக, குறுநில மன்னனாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அப்போது இந்த சம்பவத்திற்கு யார் காரணம், என்னெல்லாம் எங்களை டார்ச்சர் பண்ணாங்க, இந்த மாதிரியான முட்டு சந்த பர்மிஷன் யார் கொடுத்தது? நீங்கள் அந்த வீடியோ பழசு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் பேசுவார். எடுத்த உடனே
காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அப்படின்னுவார். காரணம் என்ன, இந்த பைபாஸ் ரோட்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டேன்னு. கரூரில் அவ்வளோ பறந்து விரிந்த இடங்கள்லாம் இருக்குது. வந்து அவ்வளோ இடங்கள் இருக்கும்போது இந்த இடத்த கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, அதை கண்டிப்பாக ரிவீல் பண்ணி ஆகணும். அதை பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மீறி அடுத்த அந்த சம்பவம் நடந்து, அந்த துயர சம்பவம் நடந்து அடுத்த 10வது நிமிஷம் அத்தனை ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, அப்பொழுதைய 2 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர், அப்போதைய அமைச்சர்கள் எப்படி அங்கே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, ஒரே நைட்டில் அத்தனை உடலுக்கும் உடற்கூறு ஆய்வு எப்படி நடத்தப்பட்டது, திட்டமிட்டு தன் மீது எப்படி பழி சுமத்தப்பட்டது, திரும்ப நான் வந்து அந்த மக்களை பார்க்குறேன் போது தடுத்து நிறுத்தப்பட்டு திரும்பவும் நீங்கள் வந்தீங்கன்னா கலவரம் ஆகிடும் அப்படின்னு ஏன் சொன்னாங்க. இது மொத்தத்துக்கும் சிஎம் விஜய் ஒரு பதில் சொன்னார்னு வச்சுங்க. உண்மையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஊடகங்களில் பெரிய செய்தியாகிறத தாண்டி மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரிய வந்துடும். சார், இப்போ வரைக்குமே அவர் கரூர் போகிறதுக்கான எதிர்ப்பை வந்து நிறைய பேர் வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு வந்து பதிச்சுட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய விஷயமா எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? பயம்தான். நீங்கள் உச்சநீதிமன்றம், அதாவது ஒரே ஒரு விஷயம் அறியே, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கரூர் போக மாட்டீங்களா விஜய், பனியூரில் தான் ஒழிஞ்சுன்னு இருப்பீங்களா, அவ்வளோ பேர் அங்கே இருந்து போயிட்டாங்களா, அங்கே போக மாட்டீங்களா, அப்புறம் முதல்வரான பிறகு நேரு ஸ்டேடியத்தில் நீங்கள் பதவியேற்பு பிரமாணம் முடிந்த உடனே நேராக கரூர் போக வேண்டியது தானே. கரூர் ஏன் போலன்னு சொன்னவங்க இப்போ ஏன் கரூர் போகிறாரு, நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதில் ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது. அந்த உண்மையை சிஎம் விஜய் அவர்கள் நேரடியாக சொல்ல வேண்டும், சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறேன் நான். சார், விஜய் பாஸ்கரோட ஆதரவாளரும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேல இருந்து பல பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போது கூட்டம் எப்படி சார் இருக்கும்? அது இல்லை, நீங்கள் அப்படியே பாருங்கள், காலம் மாறும்போது காட்சிகள் மாறுன்ற மாதிரி சிஆர் விஜயபாஸ்கர் அவர் தான் அங்கே எம்எல்ஏவாக இருந்தார். தவேகா வேட்பாளரை விட 2000 வாக்குகள் பெற்று எம்எல்ஏ ஆனார். அது கூட என்ன சொன்னாங்கன்னா, பாருங்கள் வந்து கரூரில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, விஜய்க்கு அவ்வளோ அனுதாபம் இருக்குதுன்றாங்க, ஆனால் வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க, டிஎம்கேலையும் ஜெயிக்கல, தவேகாவிலும் ஜெயிக்கலன்னு. ஏங்க, எம்ஆர் பாஸ்கர்லாம் அடித்த காசுலாம் எவ்வளோ, அதாவது வந்து போட்டு வெளுத்த காசெல்லாம் எவ்வளோ காசு வந்து ஒவ்வொரு டிவிகே வேட்பாளரும் பண்ண செலவு என்ன இருக்குன்றீங்க. அது அதிகபட்சமாக 2 லட்சம் அப்படின்னு பணத்தை தண்ணி மாதிரி இறைச்சா என்ன ஆகும்? அதுவும் பாருங்கள், அவ்வளோ இறைச்சும் 2000 வாக்கு அதை ராஜினாமாவும் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிவிக்குள்ளே வந்தாச்சு. இந்த இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காணொலிலாம் பார்த்துருந்தோம், அந்த பந்தல் அமைக்கிறது போய் அவரே நேரடியாக நின்று பார்க்குறாரு, அப்புறமா வந்து எல்லாருக்கும் வந்து அறிவுரை கூடுறாரு, அப்புறம் அடையாள அட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பாதுகாப்பில் எப்படிலாம் போலீஸ் இது பண்ணணும்னு அது சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரீவைண்ட் பண்ணி போகும்பொழுது அவரும் விஜய் விமர்சனம் செய்தவர் தான், வேறு வழி கிடையாது. எல்லா எதிர்கட்சியும் விமர்சனம் செஞ்ச மாதிரி இன்றைக்கி வந்தாச்சு. அது சொன்ன மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ விஜய் பாஸ்கர் ஆதரவாளர் விடுங்க, வந்து இதே கரூர் மண்ணில் தானே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய கலங்கத்தை உண்டு பண்ணீங்க. யாருக்கு? விஜய்க்கு. இன்றைக்கி முதலமைச்சராக இங்கே வராரு, அந்த மக்கள் ஒரு பெரிய வரவேற்பை கொடுப்பார்கள், பெரிய எழுச்சி, பூர்ணகம்ப மரியாதையை தாண்டி. இப்போ ஒரு வேளை அந்த அந்த நிகழ்வுக்கு விஜய் தான் காரணம் அப்போ அப்படின்னு நினச்சி அது அந்த சம்பவத்தை வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தால், ஆமாங்க அவர் தான் காரணம்னா, அந்த 41 குடும்பங்களும் இவர் வந்து மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டார்ல வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு வேணாங்க, நீங்கள் தாங்க காரணம், நீங்கள் கொடுக்குற துட்டுனாங்க எனக்கு கோபத்தில் வரவங்களாம். ஏன்னா நீங்கள் 1000 கோடி கொடுத்தாலும், என்ன பெரிய உயர் பதவி வேலை கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வராது, அதுதான். ஆனால் யாருமே எதிர்ப்பு காட்டலைன்னா அதற்குள் ஒரு உண்மை இருக்கிறது, இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது அப்படின்னு தான் அந்த மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இதை கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது கரூரில், அதுக்காக வந்து விஜய் இப்போ அங்கே இது பண்ணுறாரு, இடைத்தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வெறுப்பேற்றுறாரு. ஏங்க, வெறுப்பேற்றுற வேலையே அதெல்லாம் வந்து ஒன்றும் கேட்டால் மக்களை சந்திக்கிற பயணம், முதல்வரான பிறகு மக்களை சந்திக்கிற பயணத்தை விஜய் அங்கிருந்து தொடங்க போகிறார் என்று தவேகா வட்டாரத்தில் தெரிவிக்கிற தகவல் இது. நாளைக்கு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, இது வரைக்கும் ரோட் ஷோ அப்படின்னு அனுமதியாக இல்லை சார். அவர் அங்கே என்ட்ரி ஆகிட்டு அங்கே போய் சேர்ற வரைக்கும் அவர் போகிற வழியில், ஆமாம் போகிற வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறாரு. போயிட்டு திருச்சியில் இறங்கி அங்கேருந்து ஆன் ரோட் போகும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து இந்த பூர்ண கும்ப மரியாதைகள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது ஏன்னா முன்னாள் முதல்வர்களுக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய அது மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கு. வந்து அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும். அது ரோட் ஷோவாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதை தாண்டி அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சமயத்தில் வந்து விஜய் கையை நீட்டக்கூடாது, தலையை காட்டக்கூடாது, எழுந்து நிற்கக்கூடாது. இது என்னென்னா ரோட் ஷோவில் கணக்கு வந்துடும்ன்ட்டு இந்த நிபந்தனைகளை பண்ணியிருந்தாங்க. இப்படி வேனில் உட்காந்த மணிக்கே இருக்கணும், ஆடக்கூடாது, அசைங்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி முதல்வர் ஆயாச்சு,
கான்வாய் போது அவ்வளோ பெரிய பாதுகாப்பு. பாருங்கள், மக்கள் நினைத்தால் ஒரு சாமானியர்களோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு உச்சத்தில் ஏற்ற முடியும், ஒரு உச்சத்தில் இருப்பவர்கள் கூட கீழே இறக்க முடியும் அப்படின்னு தான் மக்கள் சக்தி. குறிப்பாக நாளைக்கு சிஎம் விஜய் அவர்கள் வந்து 41 பேர் குடும்பத்தினரிடம் தனித்தனியாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, தனித்தனியாக பேச போகிறான்ற ஒரு தகவல் இருக்குது. முதல்ல வந்து மக்கள் சந்திக்கிற பயணம் விழாவுக்கு அப்புறம் வந்து அவருடைய உரை, அந்த உரையை முடித்த பிறகு அந்த 41 குடும்பத்துலேயும் அவங்க தனித்தனியாக சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேடையில் வச்சு பேசுகிறாருல, அங்கே அந்த பகுதிக்கு போகிறாரான்னு தெரியல. மேபி எங்கேயாவது ஒரு அரங்கத்திலேயே, கல்யாண மண்டபத்திலேயே அதை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து. ஆனால் ஒரு பெரிய பெரிய பொதுக்கூட்டம் இருக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேச போகிறார் சிஎம் விஜய் மறுபடியும்? ஏன்னா வாயை திறந்து பேசுங்க விஜய், வாயை திறந்து பேசுங்க விஜய்னு திரும்ப திரும்ப சொல்லி சட்டப்பேரவையில் அன்றைக்கி பேசுனது கொஞ்ச நேரம் தான். ஆனால் அதுக்குள்ளவே அரண்டு போயிட்டீங்க நீங்கள். அப்படியாப்பட்ட ஒரு விஷயமாக இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 8 மாதமாக தன் மனசுக்குள் குமுறி கொண்டு இருந்த ஒரு விஷயத்தை நாளை சிஎம் விஜய் பேசுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறத கூட எதிர்த்து நிறைய பேர் வழக்குகள்லாம் தொடர்ந்து இருக்காங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ நம்ம வீடியோ போடுற வரைக்கும் அதில் ஹைகோர்ட்டில் இது பண்ணியிருக்காங்க, வந்து மனு கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே வந்து கொடுக்கலாம். அதில் போய் என்ன இருக்குது? நலத்திட்ட உதவிகளை நாங்கள் தடுக்க முடியாது. ஒரு சிஎம் வந்து பேசுறது, பேச்சுரிமையை நாங்கள் தடுக்க முடியாது. ஒரு சிஎம் தன் மாநிலத்துக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளுக்கும் போகலாம், அதை யாரும் தடுக்க முடியாது. தன் மாநில மக்களை எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் சந்தித்து பேசலாம் அப்படின்னும் பொழுது எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸ்லாம் நிற்காதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து. சார், குறிப்பாக நாளைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிற இந்த லைவ் பார்க்குறதுக்கு மக்கள் எவ்வளோ ஒரு பரபரப்பாக இருப்பாங்க சார்? ஆமாம், உண்மையாகவே வந்து நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். 27 செப்டம்பர் 27 அந்த லைவ் அவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு, ஒரு ஃபுட்பால், இப்போ நடக்கிற வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்சு, அதை தாண்டிய ஒரு லைவில் வந்து அவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாளை நடக்க போகிற அந்த நிகழ்ச்சியை கோடிக்கணக்கான பேர், தமிழகத்தில் உள்ள, அயல்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் அதை பார்ப்பாங்க. குறிப்பாக இந்தியாவில் உள்ள அத்தனை ஊடகங்களும் அந்த நிகழ்ச்சியை வந்து உற்று நோக்கிட்டு இருப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.